சொல்லு ஸ்வேதா. ஹாப்பி பர்த்டே நிலா. தேங்க்யூ ஸ்வேதா, தேங்க்யூ. அப்ப என்ன இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? என்ன இன்னைக்கு உங்க பர்த்டேவா? ஆமா. என்ன நீங்க சொல்லவே இல்லை. எனிவே ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப கில்ட்டா இருங்க. நீங்க சொல்லு. ஹாப்பி பர்த்டே நிலா. இது வாங்க தான் போனீங்களா? ஆமா. இப்போ நீங்க ஆஃபீஸ்ல சொல்லிருந்தீங்கன்னா நான் வேற மாதிரி செலிப்ரேட் பண்ண சொல்லிருப்பேன். இந்த மாதிரி ஹைவேல வந்து சொல்லிட்டீங்களே. ஸோ என்னால இப்போதைக்கு முடிஞ்ச ஒரு சின்ன சர்ப்ரைஸ். டோன்ட் மிஸ்டேக் மீ. இதெல்லாம் கேட்கணும். என்ன விஷயம்? என்னாச்சு? சந்தா ஏதோ பயங்கரமா உன்னை ரொம்ப திட்டுற மாதிரி இருக்கு. என்ன சொல்லுது? பையா, ஊர்ல இருந்து சந்தாவை திரும்ப சொல்லி கூப்பிடுறாங்க. இவளுக்கு அங்க போக பிடிக்கல பையா. அந்த பையன் சரியான பொறுக்கி பையா. நிறைய பணம் வச்சிருக்கான். அதனால வீட்டுல எல்லாரும் அவனை கட்டிக்கோன்னு சந்தா வற்புறுத்துறாங்க பையா. உடனே கிளம்பி வான்னு கூப்பிடுறாங்க. அதை பத்தி பேசிதான் காலையில எங்க கூட சண்டை. அந்த பொண்ணு உன்னை நம்பி தானே இந்த ஊருக்கு வந்துச்சு. இந்த ஊர்ல அந்த பொண்ணுக்கு யாரையும் தெரியாது, வேற பாஷையும் தெரியாது. வருத்தத்தை சொல்லி யார்ட்டையும் பேசவும் முடியாது. நீ தான் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கணும்டா. சரி பையா. நான் இங்கே இறங்கிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அபார்ட் நடத்த நிறுத்த மாட்டாங்க. நான் உங்களை பஸ்ல போய் இறக்கி விட்டுறேன். இல்ல வேண்டாம். அவர்கிட்ட நான் ஆக்சுவலி பஸ்ல வரதான் சொன்னேன். இப்போ உங்க கார்ல இருந்து இறங்கினா தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் வரும். எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. ப்ளீஸ் நான் இங்கே இறங்கிக்கிறேன். காரை மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓ, புரியுது. உங்களுக்கு முடியும் எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு தெரியல, ஒரு 2-3 hours ஆயிடும்னு நினைக்கிறேன். ஓகே. ஆக்சுவலி நீங்க ஒர்க் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆனோம்னா சொல்லுங்க, நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் அப்படிலாம் செட் ஆகல. என்னம்மா செட் ஆகல? பேசி திக்க முடியாது. அப்பா நினைக்காதீங்க. சொல்லு. பொண்ணுக்கு நம்ம ஸ்டேஷன்ல தான் கல்யாணமே நடந்துச்சு. ஏமா என்ன பிரச்சனை? உன் புருஷன் உன்னை அடிக்கிறானா இல்ல வேற ஏதாவது பிரச்சனை பண்ணானா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். அப்புறம் எது? நாங்க கல்யாணம் தான் பண்ணி வைக்க முடியும். டைவர்ஸ் வாங்கணும்னா கோர்ட்டு தான் போகணும். ஏதாச்சும் ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கா? இதனால பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வேலையெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு தெரியாத உனக்கு? சார் கேட்கல. இந்த பொண்ணு தான் டைவர்ஸ் கேட்கறான்னு என்கிட்ட வந்து புறப்படா. என் ஒய்ஃபு கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கலான்னு கேட்டான். உங்ககிட்டயும் வாங்கிப்பாங்கன்னு நினைச்சேன். சார் விஷயமா தான் சொல்றீங்களா? ஏமா நான் ஏமா உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? உன்னோட ஆதார் கார்டு வேணும்னு கேட்டப்போ அவன் தான் ஏமா நான் ஏமா உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? உன்னோட ஆதார் கார்டு வேணும்னு கேட்டப்போ அவன் தான் எங்கிட்டே இருக்குன்னு போன்ல எடுத்து காமிச்சான். முன்னாடி மாலை கட்டுமா நம்ம நிற்போம். சும்மா ஒரு தாலி கட்டுவோம். தாலியா? ஆமாங்க, ஆனா சும்மா ஒரு தாலி. இது சும்மா நம்ம இங்க வந்தோம், பிரச்சனை நடந்துச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி நான் போகணும்? பஸ் ஸ்டாண்டாமா? அப்படியே நேரா போய் ரைட்ல திரும்புமா. கொஞ்சம் தூரம் நடந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துருமா? ஓகேமா. பரவாயில்ல. ஒர்க் முடிஞ்சது இல்ல? ஆமா. வாங்க ஏறுங்க போலாம். இல்ல பரவாயில்ல, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் இருக்கான். நான் பஸ்லயே போய்க்கிறேங்க. எதுக்குங்க பஸ்ல போயிட்டு? நான் தான் வந்துட்டு எல்லாம் வாங்க ட்ராப் பண்றேன். இவர் வர. அதுதான் தப்பு பண்ணுவாங்க. மொத்தம் நீங்க நடந்து வந்துட்டு இருக்கீங்க. சாரி, ஃபோன் சைலண்ட்ல இருந்திருக்கு. நான் கவனிக்கல. ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா என்ன, நான் கொஞ்சம் லேட்டா வந்து நீங்க பஸ் ஏறி போயிருப்பீங்களா? அப்படி இல்ல, எனக்கு வேலை முடிஞ்சது. நீங்க அவனோட போன்ல உன்னோட ஆதார் கார்டுலாம் காமிச்சான். அதை வச்சு தான் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணோம். இது உங்க 2 பேரோட மேரேஜ் சர்டிபிகேட். நீங்க 2 பேரும் சட்ட